வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அது என்ன இடம்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. டெக்ஸ்டைல் ஷாப். ஸோ டெக்ஸ்டைல் ஷாப் வாசலில் இறக்கி விட்டுட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ் வந்து காரைக்குடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து அன்றைக்கி கூட்டம் இல்லை, எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் வெளியில் வந்து ஒரு மெயின் ஐட்டம், பாட்டி ஒருத்தவங்க ரொம்ப வயசானவங்க உட்காந்து ஒரு போலி வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சாஃப்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த போலி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நாங்கள் டாமினோஸ் இது வரைக்கும் வரல காரைக்குடியில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இன்றைக்கி தான் வந்திருந்தோம். வந்துட்டு சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பெரிய பையனை வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவரும் வந்துட்டார். டாமினோஸ்க்கு வந்திருக்கோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றுமே சாப்பிட மாட்டான். ஸோ என்னென்ன வாங்கினோன்னு பார்க்கலாம். வால்கேனோவில் வந்து வெஜிடேரியனில் கார்ன் அண்ட் சீஸ் வாங்கியிருந்தோம். சிக்கனில் வந்து ரெகுலரில் ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சீஸ் சிக்கன்னு சொல்லி ரைஸும், இந்த பக்கம் வந்து பீட்சா டிப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓகே. இந்த வால்கேனோ வந்து நல்லா இருந்துச்சு. வால்கேனோ பீட்சா. அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் பீட்சா வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. நான் ஃப்ளேவர் பேர் எக்ஸாக்டாக மறந்துட்டேன். ஸோ இது வந்து பாப்கார்ன் சிக்கன் மாதிரி ஸ்டார்ட்டர்ஸில் இது ஒன்று தான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் ஏதோ மெனு சேஞ்ச் பண்ணுறதுனால அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இவர் ஒரு 2 பைட்டு ரொம்ப கெஞ்சினதுனால சாப்பிட்டாரு. ஆனால் எனக்கு இந்த ரைஸ் பவுல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இது வந்து ரைஸ் ரொம்ப வெறையாகவும் இல்லாமல் குழையவும் இல்லை. அந்த சீஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பை.